ஆராதிப்போம் இயேசுவே.
மகிமையின் பிரசன்னத்தை முன்பாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறேன். உங்களோட மகிமையான பிரசன்னம் எங்கள் வீட்டிலே இந்த உட்கார்ந்து இருக்கிற இடத்திலே இப்பொழுது நிரப்பட்ட ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை
ஆயத்தப்படுத்துவீராக. எங்களோட ஆவிக்குரிய கண்களையும் ஆவிக்குரிய கால்களையும் நீ தொடர்ந்து விடுவீராக. சத்தியத்தை அறிந்து சத்தியம் நம்மளை விடுதலையாக வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்ல தேவன், நீ நேற்றும் என்றும் மாறாத தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன். எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் எல்லாம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறவர். இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் பேசுகிறது விளங்குதா என்று கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மைக் சவுண்ட் கிளியராக இருக்கிறதா, இந்த கிளியர் என்று நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைனா நாட் கிளியர்னா நாட் கிளியர், சவுண்ட் லோனா சவுண்ட் லோ அப்படின்னு நீங்கள் போடுங்க. எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த மைக்கு எந்த நிலைமையில் இருக்குது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் சர்ச் அட் ஹோம், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாரும் கடந்த இன்னொரு 2 வாரம் முன்னுக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இன்னொரு 3 வாரத்துக்கு சர்ச் அட் ஹோமில் நம்ம எல்லாரும் கூட போகிறோம். இன்னொரு 2 நாளில் மலேசியா முழுவதும் ஒரு ஃபுல் லாக்டவுனுக்குள்ளே போகிறார்கள். பிகாஸ் கேஸ் இருக்கிறாரு. ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசுகிறது விளங்குதா? அங்கே கமெண்ட் பண்ணுங்க. தயவுசெய்து இங்கே இருக்கிறவங்க உங்களோட லைஃப்பில் கேட்டு பாருங்க, சவுண்டு கிளியராக இருக்கா இல்லையான்னு. சவுண்டு விளங்கலையா? அப்போ அந்த இதை அவுத்துருங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ நான் பேசுவது விலகும், நிச்சயமாக கிளியராக இருக்கும். இப்போ விலகுதான்னு பாருங்க. விலகுதுன்னா சொல்லிங்க. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கடைசி காலத்தில் உள்ள ஆரம்பத்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கெல்லாம் இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், எந்த அறையில் இருந்தாலும், ஒருவேளை இந்த வேலை இடத்துல உட்காந்து நீங்க இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்க அறையில உட்காந்து, நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அது குடும்பத்தோடு கூட நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஆராதனையிலே கலந்து கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த கடைசி காலங்களிலே எவ்வளவுக்கு தேவனோட வார்த்தை அதிகமாக நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகும். ஆமென். அவ்வளவு விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அதனால தேவனோட வார்த்தை அதிகமாக கேளுங்கள், அதிகமாக விசுவாசத்துக்குள்ள இழுங்கள். ஏன்னு சொல்லும் போது நம்மளுக்கு அதிகமான பேட் நியூஸ் வந்து கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? சில பேட் நியூஸ், தமிழ்ல என்ன சொல்றாங்க? பேட் நியூஸ், கெட்ட செய்திகள் நம்மளை சுத்தி கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? கெட்ட செய்திகள் இப்ப நம்ம இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டம் ஜனம் இன்னைக்கு எவ்வளவு கேஸ் வந்திருக்குன்னு சொல்லி எப்போதும் வாட்ஸ்அப்ல ஏற்றி கொண்டே இருப்பார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் எப்போதும் Facebookல ஏற்றி கொண்டே இருப்பார்கள். என்னை கேட்கிறதோட இந்த கேசஸ் நீங்க ஏற்றி கொள்றதோட அதிகமாக தேவனோட வார்த்தையை நீங்கள் ஏற்றினீங்கனால் விசுவாசம் பெருகும். Hallelujah. We want to see a good news, not a bad news. Hallelujah. இன்னைக்கு எவ்வளவு கேஸ் ஏறி கொண்டே இருந்தாலும், ஒருவேளை 10,000 வந்தாலும் சரி, 15,000 வந்தாலும் சரி, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளை ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னையும் என்னையும் இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருக்கார் என்று சொல்லும்போது ஆண்டவரோட கிருபை நம்மளை மூடிக்கொண்டது, ஆண்டவரோட கிருபை நம்ம சபையை மூடிக்கொண்டது, ஆண்டவரோட கிருபை குடும்பத்தை பாதுகாத்து
பாதுகாத்தது. ஆண்டவருடைய கிருபை உன்னை வேலை இடத்துக்கு போக வர வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறாரு. இட்ஸ் ஆல் அபவுட் த கிரேஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்க முடியாது. அநேக ஒவ்வொரு நிமிடத்துக்கு, ஒவ்வொரு வினாடிக்கு, ஒவ்வொரு மரணத்தை மலேசியாவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று விதத்துல ஏறக்குறைய 98 பேர்கிட்ட இறந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வியாதியானது, இந்த வைரஸ் ஆனது இந்த மலேசியாவில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம விசுவாசியா இருக்கிற நம்ம அதிகமான கேள்விகள் நம்மளுக்குள்ள இருக்கும். அதிகமான கேள்வி, சந்தேகம் நம்மளுக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் சுகம் கொடுக்கிறதா தானே? ஏன் நம்ம தேசத்துல இன்னும் சுகம் கொடுக்காம இருக்கிறாரு? ஏன் இவ்வளவு மரணத்துக்குள்ள போகிறார்கள்? ஏன் இவ்வளவு விசுவாசிகள்? நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஊர்ல 44,000 பேரு சர்ச் பிலீவர்ஸ் இறந்துட்டார்கள் என்று சொல்லி. 44,000 பேரு ஒரு சர்ச்ல 44,000 பேரு. அப்பனா அவங்களோட சர்ச் மெம்பர்ஷிப் மேபி 100 or 1000 மேல இருப்பார்கள். 44,000 பேரு இன்னைக்கு இறந்துட்டாங்க. பிலீவர்ஸ், சர்ச் பிலீவர்ஸ், பாஸ்டர்ஸ் நம்ம கேள்விப்படுகிறோம். பிலீவர்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத சில பேரு சொந்தக்காரங்களும் சரி, எதிர்பார்க்காத சில ஊழியக்காரங்களே மரித்து போக நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளை சுத்தி எல்லாம் கெட்ட செய்தியாக இருக்கிறது. நம்மளை சுத்தி நல்ல செய்தி எங்க இருக்கு? ஆண்டவர் எங்கே? இயேசு எங்கே? ஏன் ஆண்டவர் இன்னும் இந்த தேசத்துல இன்னும் விடுதலை கொடுக்கிற என்று அநேக கேள்வியோடு நம்ம இருப்போம். இதே கேள்விதான் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரோட குரலை கேட்டவன், ஆண்டவரோட குரலை கேட்டவன், ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன், ஆண்டவர் அற்புதத்தை பார்த்தவனே இன்னைக்கு அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. இன்னைக்கு நான் என்னோட செய்தியின் தலைப்பு நான் என்ன சொல்லுவேன்னா, the title of the message today is you are in the exam hall. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் ஹால்ல இருக்கிறீங்க. எக்ஸாம் ஹால்ல இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த தலைப்புல நான் பேச போகிறேன். பாருங்க, இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அநேக எக்ஸாம் நம்ம எழுதியிருப்போம். அநேக பரீட்சைகள் நம்ம எழுதியிருப்போம். இந்த பரீட்சை நேரத்துல பரீட்சைக்கு முன்பாக வாக்கியம் நம்மளுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருப்பாரு. அது நல்லா படிக்கிறாங்களோ நல்லா படிக்கலையோ அது ஸ்டூடெண்டோட பொறுப்பு. அந்த ஸ்டூடெண்டோட பொறுப்புனால அந்த வாத்தியார் எல்லா வாத்தியாரும் நல்லா தான் கற்றுக் கொடுப்பாங்க. எல்லா வாத்தியாரும் அந்த பிள்ளைகள் நல்லா படித்து வர வேண்டும், சிறந்த பிள்ளைகளாக வர வேண்டும், அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. ஓகே, எல்லா வாத்தியாரும் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது இந்த எக்ஸாம் நமக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த எக்ஸாம் வரும்போது ரொம்ப பயப்படும். இந்த எக்ஸாம் வரும்போது ஐயோ நான் ஒழுங்கா செய்வேனா, ஒழுங்கா செய்ய மாட்டேனா, நான் பாஸ் ஆக மாட்டேனா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு நிறைய கேள்வி கூட நம்ம இருப்போம். ஆனா நீங்க பாருங்க, இந்த வாத்தியாது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியாது இந்த எக்ஸாம் நேரத்தில் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாது. இந்த எக்ஸாம் நேரத்துல தான் அவர் ரொம்ப சைலண்டாக இருப்பாரு. அவர் ஒண்ணுமே பேச மாட்டாரு. அவர் எக்ஸாம் ஹால்ல பின்னால வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த ஸ்டூடெண்ட்டை பார்ப்பாரு, அந்த ஸ்டூடெண்ட்டை பார்ப்பாரு, இப்படி நடப்பாரு, அங்கே நடப்பாரு, இப்படியே போயிட்டு ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவாரு. அதுல நம்ம சில பேர் எக்ஸாம் உண்மையாக எழுதுவோம், சில பேர் எக்ஸாம் பொய்யாவும் எழுதுவோம். அது விட்டுருவோம், அது இன்னொரு கதை. நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஆர் இன் தி எக்ஸாம் ஹால் என்று சொல்லும்போது, நீ எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது அந்த நேரத்துல வாத்தியார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாரு. வாத்தியார் அவர் கற்றுக் கொடுத்தது என் பிள்ளைகள் சரியா செய்யுங்களா அப்படின்னு சொல்லி. அதனால இந்த வாத்தியாரு தான் நம்மளோட ஆண்டவராக இருக்கிறவர். ஆமென். நம்மளோட ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளவு நாள் சபையில உட்கார்ந்து எத்தனையோ பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம், எத்தனையோ வார்த்தைகள் நம்ம சொல்லியிருப்போம், எத்தனையோ வார்த்தைகள் நம்ம உற்சாகமான வார்த்தைகளே, ஆண்டவர் நம்மளை தேற்றுகிற வார்த்தைகளே நம்மளோட கூட பேசியிருப்போம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசியிருப்பாரு. இத்தனை வருஷமா விசுவாசியா நம்ம இருந்து நம்மளுக்குள்ள விசுவாசத்தை நம்ம கட்டியிருப்போம். அல்லேலூயா. அப்ப கட்டும் போது ஒரு காலகட்டத்தை வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாத்தியார் நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளோட டெஸ்டிங் பண்ணுவாங்க. அதே போலதான் இயேசுவோட லைஃப்ல நீங்க பாருங்க, படகுல கூட இயேசு தூங்கி கொண்டு நடிக்கிற மாதிரி இருந்தாரு. அவர் ஏன் நடிக்கிறாருன்னா, அந்த படகுல புயல் காற்று வரும்போது அவரோட ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்லாம் என்னோட கூட இருந்தாங்களே, இவங்கெல்லாம் ஆடுறாங்களா, விசுவாசிக பயப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி தூங்குற மாதிரி அவர் நடித்து கொண்டு இருந்தாரு. ஆண்டவர் டெஸ்டிங், ஆண்டவர் தன் சொந்த சீடர்களை டெஸ்ட் பண்ணினாருன்னா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீடராக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் டெஃபினெட்லி எல்லாருக்கும் டெஸ்டிங் இருக்கு. நீ பாஸ்டரா இருக்கலாம், நீ விசுவாசியா இருக்கலாம், நீ தாய் தகப்பனாக இருக்கலாம், நீ பிள்ளைகளாக இருக்கலாம். ஆண்டவர் பின்னால ஒரு விசுவாசியா நீ வந்தனா உன் வாழ்க்கையில நிச்சயமாக டெஸ்டிங் வரும். அதே போல இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர், என்னோட வாழ்க்கையிலும், எல்லாரோட வாழ்க்கையிலும் டெஸ்டிங் வரும். ஆண்டவர் God will test our faith. நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு பரிசோதித்து பார்ப்பாரு.
இப்ப நான் விசுவாசிக்கிறவன் என்னோட விசுவாசமும் பிரதர் டஸ்மனோட விசுவாசமும் டிஃபரண்டா இருக்கும். என்னோட விசுவாசமும் இமேனோட விசுவாசமும் அதோட பெர்சன்டேஜ் டிஃபரண்டாக இருக்கும். ஹalleluya. அந்த பெர்சன்டேஜ் தகுந்தாப்புல தான் ஆண்டவர் நம்மளை சோதிப்பாரு, ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாரு. எப்படி தான் டிசைபிளை அவர் டெஸ்ட் பண்ணாதோ இத உங்களையும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாரு. இவ்வளவு நாள் ஆண்டவர் ஆராதித்தியே, இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக வாழணும்னு சொன்னியே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தோட நீ முதுமுதுக்கிறியே, நீ ஆண்டவரை சந்தேகப்படுகிறியே, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஏன் என் வாழ்க்கையில இன்னும் இப்படியாக இருக்கிறது, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, நான் தசமபாதை போடுறேனே, why still my finance ஒரு பிரேக் த்ரூ வரல, ஏன் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, ஏன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, ஏன் எனக்கு இன்னும் பார்ட்னர் கிடைக்காம இருக்கு, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு ஏன் இன்னும் விடுதலை கிடைக்கல, I do whatever best I do, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேனே, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறேனே, ஏன் இன்னும் எனக்கு ஆண்டவர் இன்னும் அற்புதம் செய்யல. ஒரு கட்டத்துல ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளும் will go through test. இந்த உலகத்துல நீ பிறந்தீங்கன்னா எல்லா மனுஷனுங்களும் will go through testing. அதே போல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, இவனை போல ஒரு மனுஷன் யாருமே இங்கே இல்ல. he is a very powerful preacher. அவன் வந்து ஒரு பயங்கரமா preach பண்றவன். அவன் preach பண்ணும்போது ஈவன் சோல்ஜர்ஸ் பெலசிஸ் சலூசிஸ்லாம் ஆடுறாங்க. அவன் preaching வந்து ரொம்ப வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிப்பட்டதான ஒரு preaching. அவன் ஆண்டவரோட prepare the way, he is preparing the way. ஓகே, அவன் பேர் வேற யாரும் இல்ல, ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து இன்னைக்கு உங்களோட கூட நான் பேச போகிறேன். I am going to teach you how John the ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எக்ஸாம் ஹால்ல இருக்கிறாரு, நம்ம டெஸ்டிங் குள்ள போகும்போது ஆண்டவர் நம்மள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, இந்த யோவான் ஞானஸ்நானத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன் he prepared the way அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இயேசுவோட வருகைக்கு நம்ம எல்லாரும் போய் சுவிசேஷம் சொல்லுகிறோமோ, எப்படி வந்து இயேசு பத்தி நல்லதா சொல்லி கொண்டு இருக்கிறோமோ, we are also a John the Baptist போல நம்மளும் இருக்கிறோம். நம்மளும் யோவான் ஞானஸ்நானம் போல தான் we are preparing the way. எதுக்காகனா இயேசுவோட வருகைக்கு அவர் நம்மள ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. சோ உங்களும் என்னையும் பயன்படுத்தும் போது we will go through some ஒரு காலகட்டத்தை நம்ம போவோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம we will go through சில காலத்துல நம்ம அநேக கேள்விகளாக நம்ம இருப்போம். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை இன்னும் செய்யல, we will doubt God. ஆண்டவரை நம்ம சந்தேகப்பட ஆரம்பிக்கும். ஏன் ஆண்டவர் இன்னும் என் வாழ்க்கையில இன்னும் விடுதலை தரவில்லை, நம்ம ஜெபிக்கிறோமே, பாஸ்டர் இந்த மாதிரி விசுவாசிங்க, இந்த மாதிரி தீர்க்கதரிசன வார்த்தைகள்லாம் எனக்கு கிடைச்சிச்சே, ஏன் இன்னும் வாழ்க்கையில இன்னும் விடுதலை வரவே இல்லை அப்படின்னு நிறைய கேள்வியோடு நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோவான் ஞானஸ்நானம் கிட்ட ஆண்டவர் இயேசு வருகிறாரு ஞானஸ்நானத்துக்காக. ஓகேங்களா, மத்தேயு 3வது அதிகாரம் எழுதிக் கொள்ளுங்கள். the book of Matthew chapter 3 verse 13 ல இருந்து 17 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் verse 3 3வது அதிகாரம் chapter 3 verse 13 to 17. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். சரி, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. நல்லா கேளுங்க, இவன் சொல்றான் ஆண்டவர் வருகிறாரு கலிலேயாவிலிருந்து வசனத்தை வாசிங்க 13வது வசனத்தை. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். பாருங்க, இயேசுவை ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவர் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு வருகிறாரு. அப்ப என்ன நடந்ததுன்னா, இயேசு அந்த இடத்துல வந்தோட கலிலேயாக்கு வந்தோட யோர்தானுக்கு வந்தோட என்ன நடக்குதுன்னா, யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியவனாய் இருக்கிற ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நீர் என்னிடத்தில் வரலாமா? நீங்கள் வரலாமா ஆண்டவரே? நீங்க யாரு, நான் யாரு, உங்க லெவல் என்ன, என் லெவல் என்ன? யோவான் ஞானஸ்தானம் சொல்றான், நான் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஐ ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் வே, ஆனா நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்குது, ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வாசிங்க
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. அப்புறம் தொடர்ந்து, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்புறம் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இப்ப நம்ம பார்க்கிறோம், இயேசு ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு அவர் வராது, யோவான் கிட்ட வருகிறாரு. இந்த யோவான் கிட்ட வந்தோட யோவான் இடம் கொடுக்கலாம். இந்த யோவான் ஞானஸ்தானம் என்ன செய்கிறான்னா இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு கொடுத்து வச்சோமே பாத்தீங்க. அவன் பார்க்க போனா இயேசு தான் நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இப்போ திருப்பி உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, நான் பாஸ்டர் தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். நீங்க பாஸ்டருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா என்ன பண்ணி எந்த லெவல்ல போய் பாருங்க. இதே கதை தான் நடக்குது. இதான் யோவான் சொல்றான், ஆண்டவரே நீங்க எனக்கு பாஸ்டர், நீங்க எனக்கு பாஸ்டர் போல நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன ஆண்டு சொல்லாது, எனக்கு இடம் கொடு, இது ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும், இது நிறைவேற்றப்பட வேண்டும், நான் ஞானஸ்தானத்துக்கு நான் வந்து டிசிப்ளினா செய்ய வேண்டும் சொல்லி யோவான் ஞானஸ்தானத்துக்கு இடம் கொடுத்து யோவான் ஞானஸ்தானம் இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தான். இப்ப பாருங்க, இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோட யோவான் ஞானஸ்தானத்துக்கு தெரியும், he know who is Jesus is. இத பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில இயேசு யாருன்னு உனக்கு தெரியும். இயேசு யாருன்னு உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு காரியங்கள் கத்த செய்திருக்கிறாரு. நிச்சயமாக கத்த கைவிட மாட்டாரு. we know, he know who is Jesus. அதனாலதான் இன்னைக்கு ஜீசஸ்க்காக ஒரு வழி நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்ப என்ன நடக்குதுன்னா, பிரதி உத்தரமாக இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுக்கும் என்ன நடக்குது பாருங்க. ஞானஸ்தானம் பெற்று இயேசு ஞானஸ்தானம் தொடக்கப்பட்டது. அப்படிதானே போட்டுங்க, எப்படி வாசிங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆமென் சொல்றீங்களா? பாருங்க, முதலாவது யோவான் ஞானஸ்தானம் பார்த்தது என்ன தெரியுமா? அவர் ஞானஸ்தானம் எடுத்து எந்திரிச்சோட அடுத்த நிமிஷமே வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. ஓகே, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? the heaven open up, the heaven are open. அப்ப யோவான் ஞானஸ்தானம் ஒண்டி பார்க்கல, அவர் சுத்தி இருக்கிறவங்க அந்த இடத்துல எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தார்கள். வானம் திறக்கப்பட்டது. எப்படி இருந்திருக்கும்? அப்ப எல்லாரும் பார்க்கறாங்க, என்ன நடக்குது. வானம் திறக்கப்படுகிறது, முதல் காரியம். இரண்டாவது, வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம். முதலாவது வானம் திறக்கப்பட்டது, the heaven opened. இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், புறாவை போல தேவ ஆவியானவர் இயேசு மேல இறங்கினது பார்த்தார். ஹல்லேலூயா. இது வந்து ஏதோ ஒரு டாம் அண்ட் ஜெரி கதை நான் சொல்லல. 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசுவோட வாழ்க்கையில நடந்தது. வேதம் பொய் சொல்லாது. தேவ ஆவியானவர் அப்படியே புறாவை போல இறங்கினது யோவான் ஞானஸ்தானம் பார்த்தான். கண்ணால பார்க்கலாம். This is not dream, this is not a vision, this is a real thing he seeing. அப்படிப்பட்டதான யோவான் ஞானஸ்தானத்தை பார்க்க ஆரம்பித்தான். மூணாவது காரியம் பாருங்க, it is a powerful அது சொல்றாரு. இது மூணாவது காரியம் தான் ரொம்ப முக்கியம். வாசிங்க. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த மூணாவது காரியம் மிக மிக முக்கியமான காரியங்கள். ஓகேங்களா? வானம் திறக்கப்பட முதல் காரியம். இரண்டாவது, தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி கொண்டிருக்கிறார். மூணாவது காரியம், தேவனோட சத்தத்தை கேட்டவன் யோவான் ஞானஸ்தானம். தேவனோட சத்தத்தை கேட்டவன் யோவான் ஞானஸ்தானம். தேவனோட சத்தத்தை கேட்டவன் யோவான் ஞானஸ்தானம். என்ன கேட்டாருன்னா, this is my beloved son in whom I am well pleased and delighted. தமிழ்ல என்ன போட்டுருக்கு வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, இதே வார்த்தையே நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம தான் இந்த யோவான் ஞானஸ்தானம். நம்ம தான் இந்த காலத்துல யோவான் ஞானஸ்தானம் போல நம்ம இருக்கோம்னு நினைச்சுக்கீங்களேன்.
ஓகேங்களா? ஏன்னா we are preparing the way. எதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா ஆண்டவரோட வருகைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்துல we are in the season in the prayer. ஆண்டவர் ஜெபத்தை அதிகமாக ஜெபிக்க சொல்றாரு தேவ பிள்ளைகளை. அதிகமாக ஜெபத்துல இருங்க. அதிகமான கடைசி காலத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வைரஸ் காலத்துல, பஞ்சம் காலத்துல, கொள்ள நோய்கள், ஒரு பக்கம் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள் இப்படி கேள்விப்படவே இல்லை. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் கொள்ள நோய்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் பூமி அதிர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. இப்படியாக சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற காலத்துல ஓகே, இதே மாதிரி தான் நம்மளும் இந்த காலத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த காலத்துல நம்ம இருக்கும்போது இந்த யோவான் ஞானஸ்தானத்துக்கு சத்தம் எப்படி கேட்டதுன்னா, இதே நேசகுமாரன் ஆண்டவர் சொல்றாரு, this is my beloved son. ஆண்டவர் சொல்றாரு யோவான் ஞானஸ்தானத்தை, என்னோட சன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. ஹalleluya. இது யாரோ மைக்க வச்சுக்கிட்டு மேல அங்கேருந்து ஊதுல, அங்கேருந்து மைக் சிஸ்டம் வச்சுக்கிட்டு யாரும் சொல்லல this is my son அப்படி சொல்லல. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். that means நான் என்ன பார்க்கிறேன், நான் ஆராய்ச்சி பண்ணும்போது it is something very very powerful ஆன ஒரு காரியம். அப்ப யோவான் ஞானஸ்தானத்துக்கு இதுக்கு அப்புறம் சந்தேகமா இருக்குமா, இவரு தான் ஆண்டவரா இல்லையான்னு அவன் ஆரம்பத்திலே ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டான். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது அவன் பார்த்தான். இரண்டாவது காரியம் புலாவை போல இறங்குறது பார்த்தான். மூணாவது காரியம் சரியான கன்ஃபர்மேஷன், this is my son. ஆண்டவர் சொல்றாரு, பிதா சொல்றாரு, இதான் என்னோட தேவகுமாரன். இதுக்கப்புறம் அவன் சந்தேகப்பட தேவையில்லை. ஞானஸ்தானம் கொடுத்து முடிஞ்சோட இது நடக்குது. தேவ பிள்ளைகளே, இவ்வளோ சத்தத்தை கேட்டவன், ஆண்டவரோட சத்தத்தை கேட்டவன், ஆண்டவரை நேரா பார்த்தவன், ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சவன், இன்னைக்கு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். அவனோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் ஆண்டவரை சந்தேகப்பட ஆரம்பித்தான். இதுதான் நான் பார்த்தேன். ஓகே, இந்த யோவான் ஞானஸ்தானம் இயேசு ஞானஸ்தானம் கொடுத்து முடிஞ்சோட இயேசு அவர் ஊழியத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற காலத்துல இந்த யோவான் ஞானஸ்தானம் இருக்கு. அவனுக்கு ஒரு உபத்திரம் வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த உபத்திர காலத்தை தான் நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி காலம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல இந்த காலம் வந்து அடுத்தது வரப்போகுது உபத்திர காலம். இந்த உபத்திர காலத்துல யாரு நினைச்சு நிக்க போகலாம்? இந்த உபத்திர காலம் கடைசி வரைக்கும் நிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட போகிறான். கடைசி வரைக்கும் நீ நிப்பியா? இது தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நாள் நீ சபையில இருந்தியே, தேவனோட வார்த்தையை பத்தி பேசினியே. இந்த உபத்திர காலத்துல வரும்போது இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, இந்த பாகிஸ்தானோ இந்த காசாவோ யாரா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து நம்மளை மிரட்டினாங்கன்னா நீ சபைக்கு போக கூடாது, நீ ஆண்டவர் இல்லைன்னு சொல்லும்போது இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்காக நிக்க போகிறீங்க? இந்த யோவான் ஞானஸ்தானம் ஒரு பிரச்சனை வந்தோட அவன் ஆண்டவரை சந்தேகப்பட ஆரம்பித்துட்டான். எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சவன், அவன் சொந்த கையிலே ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன், ஆண்டவரோட குரலை கேட்டவன், இவ்வளோ கேட்டு வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஓகேங்களா? தேவனோட வார்த்தையை நம்ம போடுறோம், வாட்ஸ்அப்ல போடுறோம், இன்ஸ்டாகிராம்ல போடுறோம், ஃபேஸ்புக்ல போடுறோம். when come to ourselves, நம்மளோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அடிக்கும் போது நம்ம சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு? ஏன் ஆண்டவர் என் பக்கம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில இன்னும் பிரச்சனையாக இருக்கிறது? நம்ம வசனத்தை போடலாம், ஆனா அந்த வசனத்தை படி நம்ம நடந்துக்கலன்னா நம்ம பொய் சொல்றோம்னு வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆக அந்த வசனத்தை போடும்போது make sure you are in doing, அந்த வார்த்தைக்கு நீ செய்கிறவனா இருக்க வேண்டும். கேட்கிற மட்டும் இல்லாம அதேபடி நீ செய்கிறவனா இருக்க வேண்டும். ஆக நீங்க பாருங்க, அதே யோவான் ஞானஸ்தானம் அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க. அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க. ஏன்னா ராஜாக்கு பிடிக்கல இவன் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இவனை தூக்கி சிறைச்சாலையில போட்டோட மேத்யூ 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. the book of Matthew chapter 11 verse 2 to 6 நம்ம வாசிக்க போகிறோம். இதை வாசித்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். என்னோட கூட நீங்க இருந்தீங்கன்னா, வேதம் இருந்துச்சுன்னா தயவு செய்து வேதத்தை திறந்து பாருங்க. அப்படியாக நீங்க உங்க போன்ல வேதம் இருந்துச்சு அந்த போன்ல இருந்து பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க நோட்ஸ் எழுதுங்க. அப்படி இருந்தா கமெண்ட்ல நீங்க போடுங்க. நீங்களும் நம்ம சபைக்கு போக முடியல, ஆனா ஆன்லைன்ல ஏதாச்சும் தேவனோட வார்த்தையை கொஞ்சம் முக்கிய கொடுத்து சீரியஸாக கேட்க ஆரம்பிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சபையில உட்காந்து கேட்கறாங்க எனக்கு தெரியல, எத்தனை பேர் அலட்சியமாக இருக்காங்க எனக்கு தெரியல. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது நீ ஆண்டவரை தேடுவேன். பாருங்க, யோவான் ஞானஸ்தானம் அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த மனுஷன். இந்த மேத்யூ 11வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். the book of Matthew chapter 11 verse 2 இருந்து வாசிக்க போகிறோம். வாசிங்க. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் அப்பனா இந்த யோவானை தூக்கி
காவல்ல போட்டாங்க, ஜெயில போட்டாங்க. ஓகேங்களா? ஜெயிலுக்குள்ள இருக்கு. ஜெயில் வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு உங்களெல்லாம் ஜெயில போட்ட மாதிரி தான் இருக்கிறோம் நம்புறோம். ஓகேங்களா? அடுத்த 2 வாரமும் நம்மளுக்கு ஜெயில் தான். ஆனா வீட்டை விட்டு வெளியாக முடியாது, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அதே பார்த்துக்கிட்டே இருக்க போகுதோம். ஜெயில் வாழ்க்கை உட்காந்துக்கிட்டு நிறைய கேள்வி பார்க்க போகுதோம். ஒரு பக்கம் பழைய நிறைய செய்திகள் நம்ம கேட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் வந்து ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிற காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜெயிலில் இருக்கிற யோவான், இப்ப யோவான் ஜெயில இருக்கிறான். வெளியில இருந்தா நல்லா இருக்கு, இப்ப கூட்டு எடுத்துக்கொண்டு அவனை ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு நீ வெளியில ஓட முடியாது, அங்கேதான் உட்கார்ந்து இருக்கணும். அங்க உட்கார்ந்து இருக்கும் போது தான் நிறைய கேள்விகள் நம்மளுக்கு வரும். எப்படின்னா எப்படி இப்ப நம்ம லாக்டவுன்ல உட்கார்ந்து நிறைய கேள்வியோட நம்ம உட்கார்ந்து இருப்போம். நிறைய கேள்வி பார்ப்போம், இவங்களை பார்ப்போம், அதை பத்தி கேள்விப்படுவோம், இதை பத்தி கேள்விப்படுவோம், நியூஸை பார்ப்போம், ஃபேஸ்புக்கை பார்ப்போம், இன்ஸ்டாகிராமை பார்ப்போம். ஐயோ இந்த நியூஸ் நடக்குது, நிறைய கேள்வி நடக்கும். ஆண்டவரையே ஆராதிக்க முடியாம ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோமே, ஸ்டேஜுக்கு போக முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறோமே, ஆண்டவர் இருந்தானா ஏன் இதெல்லாம் நடக்குது, நிறைய கேள்வியோட நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க, கேட்டு கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதிலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. வாசிங்க. இந்த யோவான் ஞானஸ்நானம் தூக்கி சிறைச்சாலையில போட்டோட என்ன நடக்குதுன்னா, அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு அப்பனா அவன் சிறைச்சாலையில இருக்கும் போது கூட இயேசுவை பத்தி கேள்விப்படுகிறான். ஆமென் சொல்றீங்களா? அவன் இயேசு வெளியில என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாலும் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டோட கூட அப்பயும் அவன் என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க, வாசிங்க. தன் சீஷரில் 2 பேரை அழைத்து